ஹலோ எவ்ரிவன், இந்த டுட்டோரியல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு Arduino மைக்ரோ கண்ட்ரோலர் யூஸ் பண்ணி ஐஆர் சென்சார் எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணி சிமுலேட் பண்ணுறது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். அதுக்கு Proteus 8 ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு அந்த மாதிரி ஃப்ரண்ட் பேஜ் வரும். அதில் நியூ ஃபைல் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபைலில் நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா நியூ ஃபைல் க்ரியேட் ஆகும். இந்த பேஜில் நெக்ஸ்ட்டு எஸ் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்து ஃபினிஷ் கொடுத்துக்கோங்க. ஃபினிஷ் கொடுத்திங்கன்னா எம்டி பேஜ் இந்த மாதிரி க்ரியேட் ஆகும். இதில் லெஃப்ட் சைடு இருக்க எல்லாமே நமக்கு என்னென்ன காம்பனண்ட் வேணுமோ அது எல்லாத்தையுமே செலக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். லைக் Arduino கண்ட்ரோலர், ஐஆர் சென்சார் அப்படின்றது. அதை பி அப்படின்ற செலக்ட் பண்ணி கீவேர்ட்ஸில் நமக்கு என்ன காம்பனண்ட் வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு Arduino தேவை அப்படின்னால Arduino அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு Arduino செலக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ளேஸ் பண்ணிடுங்க. அடுத்தது ஐஆர் சென்சார், அதை டைப் பண்ணிவிட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஐஆர் ஆப்டிக்கல் சென்சார் அப்படின்னு இருக்கும். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அது பொசிஷன் வேரி பண்ணிவிட்டு இப்போ அடுத்து நமக்கு தேவையானது லாஜிக் ஸ்டேட் அப்படின்றது ஒரு பட்டன் மாதிரி. இப்போ நம்ம ஹார்ட்வேரில் பண்ணும்போது நம்ம ஐஆர் சென்சாரை டச் பண்ணுவோம். இப்போ சிமுலேஷனில் அந்த மாதிரி டச் பண்ண முடியாது இல்லையா, அதனால் ஹை லோ அப்படின்றதுக்காக அந்த லாஜிக் ஸ்டேட் யூஸ் பண்ணுறோம். அடுத்து நம்ம விர்ச்சுவல் தெர்மீட்டர் எதுக்குன்னா சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு நம்ம என்ன வேல்யூ கொடுத்துருக்கோம் அப்படின்றத ப்ரோக்ராமில் போடுவோம். அதை நம்ம பிரிண்ட் பண்ணுறதுக்காக இந்த விர்ச்சுவல் தெர்மீட்டர் யூஸ் பண்ணுறோம். அவுட்புட் பின் எடுத்து நம்ம டேட்டா பின்னில் டிஜிட்டல் பின்னில் ஏதாவது ஒன்று கொடுத்துக்கலாம். நம்ம ப்ரோக்ராமில் எந்த பின் கொடுக்குறோமோ அந்த பின் தான் இதுலேயும் கனெக்ட் பண்ணோம். அடுத்து கிரவுண்டை வந்து டெர்மினல் மோட் அப்படின்னு செலக்ட் பண்ணி அதில் பார்த்தீங்கன்னா கிரவுண்டு, பவர் சப்ளை நமக்கு தேவையான எல்லா கம்போனண்ட்டுமே இருக்கும். விசிசி எடுத்து பவர் சப்ளைலையும் அடுத்து கிரவுண்டை செலக்ட் பண்ணிவிட்டு கிரவுண்ட் பின் எடுத்து கிரவுண்ட்லேயே கனெக்ட் பண்ணிடணும். அடுத்து ஒரு எல்இடி எடுத்துக்குவோம். எல்இடி எதுக்காகனா இப்போ ஹை ஆச்சு அப்படின்னா எனக்கு எல்இடி பிளிங்க் ஆகணும் அப்படின்றத காட்டுறதுக்காக எல்இடின்னு டைப் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் எல்இடி எடுத்து செலக்ட் பண்ணிவிட்டு அதை மேலே பேஸ்ட் பண்ணிடுங்க. எல்இடிக்கு ஒரு பின் டிக்ளேர் பண்ணியிருப்போம் ப்ரோக்ராமில். அதை 5th பின்னில் எடுத்து எல்இடி கனெக்ட் பண்ணிட்டு இன்னொரு ரெண்டை கிரவுண்ட் பண்ணிடணும். கிரவுண்ட் பண்ணிவிட்டு இப்போ ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணோம். ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுறது என்னன்றதை நான் உங்களுக்கு ப்ரோக்ராம் போடும்போது காட்டுறேன். ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணுறதுக்கு நீங்கள் Arduino ஐடியை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு இதுதான் ப்ரோக்ராமு. வாய்டு செட்டப்பில் 9600 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா என்னென்னா பாட் ரேட் செட் பண்ணோம். பாட் ரேட் வந்து இந்த டைம் டிலேக்குள்ளே தான் கம்யூனிகேஷன் நடக்கணும் அப்படின்றதுக்காண்டி. பின் மோடில் 12th பின் இன்புட்டாக சென்சார் இருக்கும், 5th பின் அவுட்புட்டாக எல்இடின்னு கொடுத்துருக்கோம். ஐஆர் அப்படின்ற ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி டிஜிட்டலாக ரீட் பண்ணுறோம். சென்சாரை ரீட் பண்ணதை சீரியல் மானிட்டரில் பிரிண்ட் பண்ணுறோம். டிலேவில் 500 மில்லிசெகண்ட் கொடுத்துட்டு இப்போ ஐஆர் இருந்துச்சு 1 ஆச்சு அப்படின்னா எல்இடி பிளிங்க் ஆகணும், எல்ஸில் எல்இடி ஆஃப் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம். இதை ஃபஸ்ட்டு சேவ் பண்ணணும். சேவ்க்கு டெஸ்க்டாப்பில் போயிட்டு நீங்கள் எங்கே சேவ் பண்ணுறீங்களோ சேவ் பண்ணிக்கோங்க. நாங்கள் சேவ் பண்ணியிருக்கேன். அடுத்து சேவ் பண்ணதுக்கப்புறம் டிக் சிம்பிள் கொடுத்து கம்பைல் பண்ணோம். எதுக்கு டிக் சிம்பிள் அப்படின்னா கம்பைல் பண்ணுற ப்ரோக்ராமில் ஏதாவது எரர் இருக்குது அப்படின்னா இது டிடெக்ட் ஆகிரும். எந்த எரர் இல்லாமல் ப்ரோக்ராம் போட்டிருக்கோம் அப்படின்னு செக் பண்ணுறதுக்காக கம்பைல் பண்ணுறோம். கம்பைல் பண்ணிவிட்டு அடுத்து ஸ்கெட்ச் அப்படின்னு இருக்கும் மேலே டாப்பில். ஸ்கெட்சில் போய்ட்டு எக்ஸ்போர்ட் கம்பைல்டு பைனரி இருக்கும். இது எதுக்கு அப்படின்னா எக்ஸா ஃபைல் க்ரியேட் பண்ணணும். எதுக்கு எக்ஸா ஃபைல்னால் எக்ஸா ஃபைல் க்ரியேட் பண்ணால் மட்டும்தான் ப்ரோக்ராமில் நம்ம கோடு அப்லோட் பண்ண முடியும் சிமுலேஷனில். கீழே அந்த க்ரீன் கலர் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா எக்ஸா ஃபைல் ஓகே ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இப்போ வெளியே வந்துட்டு ப்ரோட்டியூஸ் வந்துட்டீங்க அப்படின்னா இப்போ கோட் அப்லோட் பண்ணணும். இந்த ஐஆர் சென்சார் நீங்கள் நார்மலாக சர்ச் பண்ணிங்கன்னா இருக்காது. இதுக்கு வெளியே நாங்கள் குரோமில் இருந்து தான் நம்ம லைப்ரரி டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு குரோம் ஓப்பன் பண்ணிக்கோங்க. குரோம் ஓப்பன் பண்ணிட்டு நார்மலாக சர்ச் பண்ணுங்கள். ஐஆர் சென்சார் லைப்ரரி ப்ரோட்டியஸ் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது என்ஜினியரிங் ப்ராஜெக்ட்ஸ் அந்த உள்ளே போகும். ஃபஸ்ட்டு லிங்கை தொட்டிங்க அப்படின்னா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா இன்ஃப்ராரெட் சென்சார் அப்படின்ட்டு இருக்கும்.
அதை தொட்டதுக்கப்புறம் கீழே டைம் டிலே ஓடும் 30 செகண்ட்ஸு. இந்த 30 செகண்ட் கழித்து ஒரு லிங்க் வரும். அந்த லிங்க்கை தொட்டிங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்ட்ரா ஃபைல் க்ரியேட் ஆகும். அது ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் அந்த ஃபைலை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். ஒரு 30 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போது டவுன்லோட் லைப்ரரி டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்கா. அதை கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட்ஸில் டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த ஃபைலை சர்ச் பண்ணி இங்கே எக்ஸ்ட்ராக்ட் கொடுத்தீங்க. உள்ளே போய்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஃபைல் கொடுத்துட்டு உள்ளே போய்ட்டு இந்த ஃபைலை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம ப்ரோட்டியஸ்னு ஆப்பு நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருப்போம், அந்த லைப்ரரியில் இன்க்ளூட் பண்ணிடணும். ப்ரோட்டியஸ் ஆப் நம்ம எங்கே விண்டோஸில் சேவ் பண்ணியிருக்கோமோ அங்கே போய்ட்டு அதில் லைப்ரரிஸ்ன்ற ஆப்ஷன் இருக்கும். ப்ரோட்டியஸ் 8 ப்ரொஃபஷனலில் போய்ட்டு லைப்ரரிஸ் அப்படின்னு இருக்கும். அதில் போய்ட்டு நம்ம எங்கே கொடுத்துருமோ அங்கே பேஸ்ட் பண்ணிடணும். நான் ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணியிருக்கனால தேவையில்லை. இங்கே போய்ட்டு பேஸ்ட் பண்ணிடணும். பேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் தான் உங்கள் ப்ரோட்டியஸில் இந்த சென்சார், நீங்கள் ஐஆர் சென்சார்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா அந்த சென்சார் வரும். இப்படி தான் எக்ஸ்டர்னலாக நம்ம டவுன்லோட் பண்ணி லைப்ரரி இன்க்ளூட் பண்ணணும். இப்போ அதுக்கும் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணணும். இதுக்கு நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை ரீசெக் பண்ணிக்கிறோம். ஐஆர் சென்சார் க்ரியேட் பண்ணி கோடை அப்லோட் பண்ணிட்டோம். இதுக்கும் நம்ம எக்ஸ்ட்ராக்டாக டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அந்த ப்ரோக்ராமையே அது எங்கே சேவ் பண்ணியிருக்கீங்க, எக்ஸ்ட்ராக்ட்லேருந்து டவுன்லோட் பண்ணிங்க இல்லையா, அந்த சென்சாரை எங்கே சேவ் பண்ணியிருக்கோம் அங்கே போய்ட்டு எக்ஸா ஃபைல் அதுக்கு தனியாக இருக்கும். அதை நம்ம டவுன்லோட் பண்ணி அப்லோட் பண்ணிட்டோம் அப்படின்னா இப்போ ரெண்டுக்குமே கோட் அப்லோட் ஆகிடுச்சு. கோட் அப்லோட் ஆனதுக்கப்புறம் இப்போ நம்ம ரன் பண்ணோம் அப்படின்னா 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். ஏன்னா இங்கே 0 இருக்கனால இங்கேயும் 0 அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இப்போ நம்ம இப்போ ஹை கொடுத்துட்டோம் அப்படின்னா 1 பிரிண்ட் ஆகும். 1 ஆச்சு அப்படின்னா கண்டிஷனில் நம்ம எல்இடி பிளிங்க் ஆகணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம், 1 பிளிங்க் ஆகும். இப்போ நம்ம திரும்ப லோ பண்ணிட்டோம் அப்படின்னா 0 பிரிண்ட் ஆகும். 0 பிரிண்ட் ஆச்சு அப்படின்னா எல்இடி ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிரும். இதுதான் பேசிக்காக ஒரு ஐஆர் சென்சாரை வச்சு ஆர்டினோ மூலிமா இன்டர்ஃபேஸ் பண்ணி பார்க்குறது. ஓகே, தேங்க்யூ.